தேனிப்பட்டியில் எடுத்த மெழுகு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இப்படி தான் மெழுகு உற்பத்திங்கிறது வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோங்க. தேனியை பொறுத்த வரைக்கும் இனிமையான லாபம் இருக்குது. எல்லாருக்கும் வணக்கங்க. இது எங்கே இருக்கோம் அப்படின்னாங்க, நம்ம கேரளாவில் மன்னார்காடு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இருக்கிறோங்க. இந்த இடத்துல என்ன ஃபீல்டு அப்படின்னாங்க, மிளகும் பாக்கு தென்னை எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைஞ்சிருக்குது. இந்த இடத்துல எடுக்கக்கூடிய தேவைங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும். இப்போ அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பெட்டி வச்சு எடுத்துருக்கிறோம். வருஷமானால் ஜனவரி மாதங்கிறது கேரளாங்கிறது வந்து இருப்போம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் இருப்போம். 3-4 பிளேஸில் பார்த்தீங்கன்னா தேனி பெட்டியை போட்டு எடுத்துகிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா 30 பெட்டிங்கிறது வந்து போட்டிருந்தோம். இது நம்ம ஃபுல்லாக நம்ம தேனி எடுத்து முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி போலங்கிறது வந்து ஆகும். ஏன்னா இது நம்ம மட்டுமே பண்ண முடியாது, இது ஒரு டீம் ஒர்க்கு தான். இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் பீ கீப்பர்ஸ், ஏன்னா பரம்பரையாக பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணுறவங்க. அவங்க கூட வந்து நம்ம இணைஞ்சு நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். கேரளான்னு எல்லாம் நினச்சிப்பாங்க ரப்பரில் மட்டும்தான் தேன் கிடைக்கும் அப்படின்னு. அப்படி இல்லைங்க. இப்போ ஒரு சைடு சுற்றினாங்க, ஒரு சைடில் சுற்றினது தேன்லாம் பார்த்துருங்க கம்ப்ளீட்டாக எப்படி வெளியே வந்துருச்சுன்னு. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் மாற்றி வச்சு நம்ம போடுவோம். சுத்தமாக புழிஞ்சு எடுத்துட்டாங்க. இது மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டைமுக்கு அடுத்த ஒரு 8 நாளில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நிறைக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் தான் எடுத்தோம், பட் இன்னொரு சூப்பரும் இருக்குது, அதையும் நம்ம கிளியர் பண்ணி எடுத்து கொடுத்துருவோம். இது 2வது ஃப்ரேம்லங்கிறது வந்து எடுக்கிறோம். இதில் என்னென்னா முதல் சூப்பரில் ஃபஸ்ட்டு மேலே இருந்த சூப்பர் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சூப்பருக்கு இறங்குச்சு. இப்போ அந்த மொத்த ஈயும் பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்குது. இப்போ இதில் இருந்து எடுத்துருவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அடைங்கிறது நல்லா சீல் பண்ணி இருக்குது. வராது. இப்போ இந்த பிளேஸ்ல எடுத்த தேனை பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோ அப்படிங்கிறது வந்து இருக்குதுங்க. தேனை மட்டும் இல்லைங்க, தேனியை பொறுத்த வரைக்கும் தொட்டது எல்லாமே இனிக்கும்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தேன் எடுக்க வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மெழுகுங்கிறது வந்து கிடச்சிது. இந்த சீல் எடுத்து இந்த பர்கோம் எல்லாமே சொல்லுவோம். இந்த பர்கோம் இந்த அடையை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாங்க, இதை வந்து காய்ச்சி மதிப்பு கூட்டி இது ஒரு மெழுகு கட்டிகளாக வந்து உற்பத்தி பண்ண போகிறோம். அது எப்படி உற்பத்தி பண்ணுறோம், எப்படி காய்ச்சறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறீங்க. தேனியை பொறுத்த வரைக்கும், தேன் வளர்ப்பில் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு ஒரு இனிமையான லாபம் இருக்குது. இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து தேனுங்கிறது வந்து எடுத்தங்க. தேன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு மெழுகுங்கிறது வந்து கிடச்சிது. இப்போ வந்து அந்த மெழுகை எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இது வந்து மேனுவல் ப்ராசஸ் தான். கொண்டு வர மெழுகை பார்த்தீங்கன்னா ஒரு வாளியில் போட்டு ஒரு கட்டையை வச்சு நம்ம இடிக்கிறோம் அப்படின்னாங்க. இப்படி இடிக்கும்போது அந்த மெழுகில் இருக்கிற தேன் கொஞ்சம் நஞ்ச தேனும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து வடியும். இன்னைக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 கிலோ மெழுகுங்கிறது வந்து கொண்டு வந்தோம். இது இடித்து நல்லா இந்த கூழ் பக்குவத்தில் வந்து கொண்டு வரணும். இது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வலையில் போட்டு இது நம்ம வடிகட்ட போகிறோம். வடிகட்டி நம்ம உடனே வந்து காய்ச்சி மெழுகு ஆக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து கஷ்டம் தான். ஏன்னா ஒரு நாளாவது வெயிட் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா அதில் இருக்கிற தேன் வந்து பிரித்து போகிறதுக்காக, தேன் தனியாக மெழுகு தனியாக பிரித்து போகிறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இதே மாதிரி இடித்து வடிகட்டி வச்சது. இதுதான் வந்து இப்போ ப்ராசஸ் பண்ணி மெழுகு ஆக்க போகிறோம். அடுத்து அடுப்பு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய மெத்தடில் அடுப்பில் தான் வந்து காய்ச்சுறோம். இதில் வந்து காய்ச்சும் போது என்னென்னாங்க, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம மெழுகுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றணும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு 3 கிலோ 4 கிலோ மெழுகு அவ்வளோதான் இருந்துச்சு. இப்போது அதில் வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தில் வந்து ஊற்றிருக்கிறோம். இப்போ இந்த இடிச்ச மெழுகுங்கிறது நம்ம அந்த தண்ணியில் போட்டோங்க. இது ஒரு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உருகி ஒரு அழகான ஷேப்புக்கு வந்து கிடைக்கும். அது உடனே எடுக்க முடியுமான்னு எடுக்க முடியாது. அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். ஒரு 8 hours 10 hoursங்கிற டைம் கொடுத்து அது நமக்கு அழகான ஒரு கேக் பீஸாக வந்து கையில் கிடைக்கும். காய்ச்சின மெழுகை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வடிகட்டுறோம். ஏன்னா அதில் டஸ்ட் எல்லாமே இருக்கு இல்லைங்களா.
எப்படி இருந்த மெழுகு பாருங்கள், அந்த காய்ச்சின மெழுகுல எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. இதில் நம்ம இந்த ரப்பர் பேண்டு பூச்சி எல்லாமே வந்து இதில் கிடக்கும். சுத்தமான மெழுகு மட்டும் கீழே வந்து போயிடுச்சு. இது ஆறி வரும்போது நமக்கு ஒரு அழகான ஒரு மெழுகுங்கிறது வந்து நமக்கு கையில் கிடைக்கும். நம்ம நேற்று தேனிப்பட்டியில் எடுத்த மெழுகு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு 3 கிலோ ஒரு ப்ராசஸ் பண்ண ஒரு முழு மெழுகாக நம்ம கையில் வந்து இருக்குது. இப்படி தான் மெழுகு உற்பத்திங்கிறது வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோங்க. இது வந்து நிறைய மதிப்பு கூட்டு பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தேன் மெழுகு வேணும் அப்படின்னா தாராளமாக கீழே தெரிய கான்டாக்ட் நம்பரில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் மெழுகுங்கிறது வந்து கொடுக்குறோம்.